திமுக அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் கற்பனை என்று கூறுவது நகைமுரணின் உச்சம் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவும் ஊழலும் பிரிக்க முடியாத பந்தம் என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழல்கள் அம்பலமாகி வருவதாகவும் அன்புமணி குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. திமுக மீதான ஊழல் புகார்கள் தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த ஊழல் புகார்கள் கற்பனையா என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் திமுக ஆட்சியின் மீது பாமக கீழ்கண்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை வைப்பதாக ஒரு பட்டியலை அவர் வெளியிட்டிருக்கிறார். அவற்றின் மூலம் 6 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருக்க கூடும் என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என தொடர்ந்து பாமக வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள பட்டியலில் 888 கோடி பணி நியமன ஊழல் என்றும் 4730 கோடி மணல் கொள்ளை என்றும் கடந்த 4.5 ஆண்டுகளில் நடந்த மணல் கொள்ளையின் மொத்த மதிப்பு 1.80 லட்சம் கோடி அளவிற்கு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 1020 கோடி ஒப்பந்த ஊழல் என்றும் 366 கோடி பணியிட மாற்ற ஊழல், 1240 கோடி நெல் கொள்முதல் ஊழல், 165 கோடி நெல் ஒப்பந்த ஊழல், பள்ளிக்கரணை சதுப்பு நில அடுக்குமாடி ஊழல், அதே போன்று மது வரி ஏய்ப்பு மற்றும் 1.82 லட்சம் ரூபாய் கோடி ஊழல், ஆண்டுக்கு 5400 வீதம் 5 ஆண்டுகளில் 27,000 கோடிகளுக்கு அந்த மது பாட்டில்கள் ஊழல் நடந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று ஆண்டுக்கு 15,000 கோடி வீதம் 5 ஆண்டுகளில் 75,000 கோடி மின் கொள்முதலில் ஊழல் நடந்திருப்பதாக அவர் ஒரு 10 ஊழல்களை சுட்டிக்காட்டி தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த ஆதாரங்கள் பொதுவெளியிலே உள்ளன என்றும் இவற்றின் முதல் 4 ஊழல்களுக்கான ஆதாரங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை தமிழக அரசிற்கு ஏற்கனவே ஆதாரங்களை அனுப்பி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்ற அன்புமணி ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கிறார். இந்த நிலையில் திமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்களை மட்டுமின்றி பிற கட்சிகளில் ஊழல் செய்தவர்களையும் சலவை செய்து காப்பாற்றுவதில் திமுகவுக்கு இணை திமுக தான் என்ற ஒரு ஆதங்கத்தை அன்புமணி வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி கட்சியில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜிக்கும் வைத்திலிங்கத்திற்கும் அளிக்கப்பட்டுள்ள அங்கீகாரமே இதற்கு சான்று என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இன்றளவும் விஞ்ஞான ஊழலுக்கு எடுத்துக்காட்டாக விலகி கொண்டிருக்கும் திமுக தங்களுக்கும் ஊழலுக்கும் தொடர்பு இல்லை என்று கூறுவது நகைச்சுவையாக உள்ளது என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். திமுக ஊழல் செய்யவில்லை என்றால் அதன் மீதான 6 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து அதன் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளின் மூலம் விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என அன்புமணி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே இதை செய்ய திமுக அரசு தயாரா என்றும் அன்புமணி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்.